கஜானனம் பூதகநாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோகவிநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். எனது அருமை தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குருவினுடைய அதிசார பெயர்ச்சி பலன்கள், தனுசு ராசியில் பிறந்தவர்களை பற்றியும், தனுசு ராசிக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரையிலும் குரு பகவான் மிதுன ராசியிலே இருந்து தனுசு ராசிக்கு அவர் வேகமாக வரக்கூடிய காலம், அதுதான் அதிசாரம். ஒரு வருட காலம் அவர் ஒரு ராசியில் தங்கி இருந்து அந்த பலனை தந்து கொண்டிருப்பார். கால மாற்றத்திற்கு தகுந்தபடி, புவியியல் சூழலுக்கு தகுந்தபடி சில நேரங்களில் பின்னோக்கியும் போவார், சில நேரங்களில் வேகமாக முன்னோக்கியும் வருவார். அப்படி அவர் வருகை தரக்கூடிய இந்த 2 மாதங்களுக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தனுசு ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான நன்மைகளையும் தீமைகளையும் அடையப் போகிறார்கள் என்பதை பற்றிய விஷயங்களைத்தான் இங்கு சுருக்கமாக தர இருக்கிறோம். அன்பர் பெருமக்களே, தனுசு ராசி அன்பர்களை பற்றி நாம் நல்ல ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். பொதுவாக தனுசு ராசிங்கிறது குருவினுடைய ஆட்சி வீடு, அதாவது காலச்சக்கரத்திற்கு 9வது வீடு, 12ஆம் இடம் மோட்சத்திற்கு. குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என சுவரிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இவர்கள் காண்டிபம் என்கின்ற வில்லு இந்த ராசியில் இருக்கிறது. பொதுவாலும் அரசாங்கத்திற்கு வேண்டப்பட்டவர்களாகவும், தைரியம் உள்ளவர்களாகவும், நல்ல கொடையாளியாகவும், எதிரிகளை நாசம் செய்பவர்களாகவும் இருப்பார்கள். அன்பாக பேசுவார்கள். அன்பாக பேசுவதனால்தான் மற்றவர்களை வசப்படுத்தி விடுவார்கள். அதற்குரிய தகுதியும் பலமும் பொருந்தியவராக இருப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இந்த ஜாதகத்தில் ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற ஒரு நூல் சொல்லுது, தனுசு ராசிக்காரர்கள் சகோதரர்களை, தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சகோதரர்களை கண்டு ஒரு பயப்படுவார்கள், என்ன புரியாத பயம் இருக்கும். அதே போல சிறப்பும் பெருமையும் உள்ளவர்கள். உலகத்துக்கு தெரியும், அவங்க வாழ்கிற ஊரில் தெரியும், அவரை பற்றி அலிகேஷன் பெரும்பாலும் வராது. அதே போல பெண்கள் வகைகளிலே சுகத்தில் கைதேர்ந்தவராகவும், தன்னை எதிர்க்கும் விரோதிகளை ஜெயிப்பவராகவும், ஒரு நிறைந்த கல்வி உடையவராகவும் இருப்பார்கள். சிறுவயது முதலேயே செல்வமான வாழ்க்கை உள்ள சுக வசதிகளை எல்லாம் இயற்கையாக பெற்று விடுவார்கள். மத்தியம வயசில் கொஞ்சம் கஷ்டங்களை சந்திப்பார்கள். அதுபோல துர்பலன்களையும் அனுபவிப்பார்கள். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 12 வயதில், 15 வயதில், 23 வயதில், 40 வயதில் கண்ணோய் ஏற்படவும், வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படவும், கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாத தன்மைகளையும் சந்திக்காமல் அவர்கள் இருப்பது இல்லை. அதே போல இந்த ராசியை சுபக்கிரகங்கள் பார்த்தால் 77 வயதில் வரையிலும் நல்ல சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இயற்கையாகவே நடக்க ஆரம்பிச்சு. சில நேரங்களில் மனைவியிடம் விரோதம் செய்வார்கள். தனம் சம்பாதிப்பதில் தர்மத்தில் நடுத்தரமான அளவு பற்றுடையவர்கள். மனைவியினிடத்தில் ஒரு பிரச்சனைகள் வராமல் போகாது. அதே போல முன்னுக்கு பின் முரண்பாடு உள்ள குழப்பங்களும் கருத்துக்களும் அனுபவ ரீதியாக இவர்கள் வாழ்க்கையில் சந்திப்பார்கள். தனுசு எனும்போது வில்லும் அம்மை தான் நம்ம கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும். அம்பை பூட்டி எய்தால்தான் எப்படி இலக்கையை நோக்கி சென்று அடையுமோ அதுபோல் எல்லாவற்றிலையும் வேகமாக இருப்பார்கள். ரொம்ப ஸ்பீடு, எடுத்த காரியத்தை எப்படியும் முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவர்கள்ட்ட இயற்கையாக உண்டு. எல்லாவற்றையும் நன்கு யோசித்து தான் முடிவெடுப்பார்கள். அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டார்கள். கொடுத்தாலும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். வாக்கு சுத்தம் உள்ளவர்கள். தங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுவார்கள். சின்னத்தனமான கீழ்த்தரமான காரியங்களில் இறங்க மாட்டாங்க. தனக்கு மரியாதை குறைச்சலான இடத்தில் இருக்க மாட்டார்கள். எதிலும் ஒரு ஆழ்ந்த ஞானமும் புலமையும் இவர்களிடத்தில் இயல்பாகவே இருக்கும். சிறந்த கல்வியாளர்கள். கல்வி இல்லை என்றாலும் அனுபவ அறிவும் சிறப்பான புத்தி கூர்மையும் இவர்களுக்கு வரும். பெரும்பாலும் எவரையும் பகைத்து கொள்ள மாட்டார்கள். அதே போல இவர்கள் எதிலும் சுயநலம் இல்லாதவர்கள். ஆதாயம் தேட மாட்டார்கள். தங்களுடைய கைப்பலம் செலவானாலும் கவலைப்படாதவர்கள், பிறருக்கு உதவி செய்வதில் அறிவாலும்
செல்வத்தாலும் உடையவர்கள். அதனால குடும்பத்தின் மேல் பற்றும் பாசமும் உடையவர்கள். தனுசு ராசிக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடமா இருக்கிறனால காலச்சக்கரத்துக்கு ஏதாவது ஒரு தொழிலை செய்து குடும்பத்தை ஓட்டிக்கொண்டே இருப்பார்கள். அதே போல நீதி நியாயம் நேர்மைக்கு புறம்பாக எவர் நடந்தாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டார்கள். பண விஷயத்தில் மிகவும் கராராக இருப்பார்கள். அதே போல குரு தனகாரர்கள் புத்திரக்காரர்கள். அதனால புத்திரர்களை கட்டுப்பாட்டோடு வளர்ப்பார்கள். இவர்களை சில நேரங்களில் கடுமையாக கூட நடந்து கொள்வார்கள். கோபம் அதிகமாக வரும். வளர்த்த கடா மாறல பாய்ங்கிற ஒரு குழந்தைகள் சில நேரங்களில் வளர்ந்த பிறகு இவர்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். பிள்ளைகள் பிற்காலத்தில் இவருடன் ஒத்து போகாமல் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடிய காரணம் இவர்களுக்கு எல்லாம் செம்மையாக தவறில்லாமல் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ஷனாக நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுபோல் நடக்காமல் போனால் கடுமையாக ரொம்ப பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டாங்க. கோபத்தில் திட்டி தீர்த்துருவாங்க. மனதில் எதையும் பேசி மறைத்து பேச தெரியாது. தங்கள் அபிப்பிராயத்தை வெளிப்படையாகவே சொல்லிவிடுவார்கள். மற்றவர்களின் கண்டனங்களை பற்றி அக்கறை இருப்பதில்லை. அதனால் இந்த மாதிரி இந்த தனுசு ராசி பொறுத்தளவில் அன்பர்கள் பெருந்தாலும் குழந்தைத்தன்மானவர்கள். அவர்கள் எப்பொழுதுமே போராட குணமும் ஒரு வெளிப்படையான அபிப்பிராயம் இருக்கும். அதனால் இவர்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்கள் எல்லாம் பெறக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிசார பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்து விடுவோம். அதாவது தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார். அதாவது தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் மிதுனத்தில் இருந்தார். அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 56 நாள் 57 நாள் அவர் 2 மாதம் கடகத்துக்கு வரும்பொழுது தனுசுக்கு அட்டம குரு ராசியாதிபதி 8ஆம் இடத்தில் போய் இருந்து உச்சம் பெறுகிறார். அதனால் பிறருக்கு நன்மை, இடம் விட்டு இடம், ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம், வருமானத்திற்காக பிழைப்பு தேடி வெளியிலே செல்லக்கூடிய நேரம். ரொம்ப கவனமாக இருக்கணும். தகுதியும் தரமும் தராதரமும் குறைவானவர்களிடத்தில் பேசுவதும் தூர தேசத்தில் இருந்து அழைப்பு வருவதிலும் வெகு தொலைவான இடத்திற்கு போகுவதும் நடக்கும். தனுசுக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். ராசியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் உச்சம் அடைந்தாலும் கஷ்டப்பட்டு உடல் அசௌகரியப்பட்டு நொந்து வெந்துதான் உழைப்பை ஈட்டி வர முடியும். அதனால நிறைய பணம் விரயமாகும். ராசியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் 8இல் இருந்து 12ஆம் இடம் 2ஆம் இடம் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். பொருளாதார வரவு இருக்கும், தன தானியம் பெருகும், வேலை வாய்ப்பு குணம். வீட்டை விட்டு வருமானத்திற்காக வெளியில் சென்று அலைச்சல் திரிச்சல் மன உளைச்சல்களை ஏற்படுத்தும். அதனால அதுக்கு அந்த காலத்தில் ரொம்ப நொந்து போயிடாதீங்க. தனுசுக்கு பொறுத்தளவில் குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் விழுகுது. குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும். ஏற்கனவே வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க. வீடு கட்டி இருந்தால் வீட்டில் சுகமாக தங்க முடியாது. ஆனாலும் வண்டி வாகனங்கள் போன்றவற்றில் மேன்மை அடைய முடியும். புதிய வாகனங்கள் வாங்கலாம். தாயாருக்கு இருந்த உடல்நலை குறைபாடுகள் சரியாகும். வீட்டில் இருந்த கருத்து வேறுபாடு, மனைவி மக்களோடு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். பொதுவாக மனைவிக்கு உங்களுடைய களத்திரத்திற்கு நல்ல செல்வம் செல்வாக்கு சேரும். மொத்தத்தில் பொறுத்தளவில் உங்கள் மனைவிக்கு ஏதாவது அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளில் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்தால் பெரும் வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். சகோதரர்களுக்கு ஒரு ஏற்றமான காலம். குடும்பத்தில் நல்ல சுபம் மங்கள காரியங்கள் நடக்கும். பொருளாதாரம் கைகூடும். கல்வி மாணவர்களுக்கு அற்புதமான காலம். அரசு வேலை கிடைக்குமா? கிடைக்கும். முயற்சி செய்தால் வெற்றி உண்டாகுமா? வெற்றி உண்டு. 3ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்தில் போய் குரு இருந்தாலும் முயற்சி ஸ்தானாதிபதி ஆகிய சனியை குரு பகவான் பார்க்கிறார். அதனால இது ஒரு அற்புதமான விஷயம். வேலையில் முன்னேற்றம், வேலையில் இருந்த பிரச்சனை, கருத்து தடங்கள், தடை, கடன், நோய், அசிங்க அவமானம், கவர்மெண்ட் வேலையில் அலிகேஷன் ஏற்பட்டு சஸ்பெண்ட்ல இருக்கிறவனுக்கெல்லாம் உடனே கூப்பிட்டு வந்துருங்கன்றுவான். கேஸ் எல்லாம் ஜெயிச்சிடலாம். அதனால வாழ்க்கையில பொறுத்தளவில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்வை தருவதற்கு குரு பகவான் தயாராகிவிட்டார். அன்பர் பெருமக்களை தைரியமா இருங்க, குருவை வணங்குங்கள், வழிபடுங்கள், மேன்மை உண்டாகும். தனுசு ராசிக்காரர்கள் மஞ்சள் வஸ்திரம் அணிந்து கொண்டால் நல்லது. வெளியிலே தங்கி இருக்கக்கூடிய பொழுது உணவு சம்பந்தமான ஒவ்வாமை நோய்கள் வரலாம். ஏனால் 8ஆம் இடத்திலே போய் குரு இருக்கிறார். ராசியாதிபதி 8ல் இருந்தால் அலைச்சல் திரிச்சல் மன உளைச்சல் ஏற்படும்.
தேவையில்லாத புதிய சகவாசகங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். அளவாக பேசுங்கள், அளவாக சாப்பிடுங்கள், உடல் உறுதியை அழைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் பொறுத்தளவிலே உங்களுக்கு சுவாச உறுப்புகள் சம்பந்தமான பிரச்சனை வரும், செரிமான தொந்தரவுகள் வரும். இருந்தாலும் அதையெல்லாம் ஜெயித்து விடுவீர்கள். அதனால லாட்டரி யோகம் இருக்கா? வெளிநாடு, வெளிமாநில, வெளியூர் போகக்கூடிய காலம் அற்புதம். பக்தியோடு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி உண்டாகும். ஒழுக்கத்தோடு தர்மத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயிக்கக்கூடியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு எல்லாம் சிறப்பு. குரு ராசியாதிபதி உச்சமா இருக்கார். காலச்சக்கரத்துக்கு 4ல் சுகஸ்தானத்துல உச்சமடைகிறார். அதனால வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாயார், வியாபாரம், நீதி, நெறி எல்லா வகைகளிலும் நன்மைகள் உண்டாகும். பெயர் புகழெல்லாம் உண்டாகும். மேடை பேச்சுக்கள், பொதுக்கூட்டங்கள் எல்லாம் உண்டாகும். உடல் அசௌகரியம் ஏற்படும், ஞாபக மறதி, தடுமாற்றம் ஏற்படும். இருந்தாலும் இளந்தரை பெறக்கூடிய ஆற்றலையும் உங்களுக்கு கொடுப்பார். மொத்தத்தில் தனுசு ராசிக்கு அற்புதம் 2 மாதம்தான். அதனால இது அப்புறம் அடுத்த குரு பயிற்சி வரும் பொழுது இது 2 மாதம் வந்துட்டு திருப்பி வக்கரமாகி போகும் பொழுது அப்போ என்ன ஆகும்? சிலருக்கு வேலை கிடைச்சி உடனே ஆகும், வேலையில் சஸ்பெண்ட் ஆனவனுக்கு வேலை கிடைக்கும். அதனால் முரண்பாடுகளும் உண்டு. ஒரு 30-40% பாதகமும் 70% நன்மையும் நடக்கக்கூடிய அற்புதமான தனுசு ராசி அன்பர்களே, குருவிற்கு விரதம் இருந்து வியாழக்கிழமை ஏதோ ஒரு விரதம் இருந்து குருவை வணங்குங்கள். விநாயகரை பிடித்து கொள்ளுங்கள். கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய நீர் தலங்கள், ஆற்று படுகைகள் இருக்கக்கூடிய கோயில்களை வணங்குங்கள். வணங்கினால் வாழ்க்கையை ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.